ரஷ்யா இடையான மோதல் கடந்த சில ஆண்டுகளாகவே தொடர்ந்து வருது. அப்படி இருக்கும்போது ட்ரம்பினுடைய அதிரடியால் இறங்கி வரக்கூடிய ரஷ்யாவாக பார்க்கப்படுகிறது. இப்போ தொடர்ந்து கடந்த சில ஆண்டுகளாக இந்த மோதல் அப்படிங்கிறது நடந்துட்டு வரக்கூடிய நிலையில இந்த மோதலை முடிவுக்கு கொண்டு வர உலக நாடுகள் தீவிரமாக முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. இருந்தாலும் மோதல் முடிவுக்கு வர்ற போல தெரியல. இதற்கிடையே தான் ரஷ்ய அதிபர் புதின் திடீரென சில பரபரப்பு கருத்துக்களை சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, உக்ரைன் விவகாரத்தில் அமைதிக்கு திரும்ப தயார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது சர்வதேச அளவில் முக்கியமானதாகவே பார்க்கப்படுது. ரஷ்யா உக்ரைன் இடையான மோதல் கடந்த 2022ஆம் ஆண்டு முதல் தொடர்ந்து நடந்துட்டு வருது. இந்த மோதலால் 2 நாடுகள் மட்டும் இல்லாமல் சர்வதேச அளவிலும் பல்வேறு பாதிப்புகள்லாம் ஏற்படுது. இந்த மோதலை முடிவுக்கு கொண்டு வர கடந்த காலங்களில் உலக நாடுகள் தொடர்ச்சியாக பல முயற்சிகள் எடுத்தாங்க. இருந்தாலும் அதற்கு எந்த ஒரு பலனும் கிடைக்கல. அமெரிக்க அதிபரான பிறகு ட்ரம்ப் இந்த விஷயத்தில் நேரடியாக கவனம் செலுத்த ஆரம்பித்தார். மோதலை கைவிடணும் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் பலமுறை புதின் கிட்ட வலியுறுத்தினார். ஆனால் அவர் அதை கேட்கிறதா தெரியல. தொடர்ச்சியாக உக்ரைன் மீது தாக்குதலை நடத்தி கொண்டே இருக்காரு. இது சர்வதேச அளவிலும் பல பாதிப்புகளை ஏற்படுத்துவதாக இருக்கிறது. இதற்கிடையே தான் உக்ரைன் விவகாரம் தொடர்பாக ட்ரம்ப் சில முக்கிய கருத்துக்களை சொல்லியிருக்கார். அதாவது, உக்ரைன் விவகாரத்தில் அமைதி உடன்படிக்கைக்கு வர ரஷ்யா தயாராக இருப்பதாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் சொல்லியிருக்காரு. அதே நேரத்தில் ரஷ்யாவுடைய முக்கிய நோக்கம் அதன் இலக்குகளை அடைவதாக இருக்கும் அப்படின்னு ரஷ்ய அதிபர் மாளிகையினுடைய செய்தி தொடர்பாளர் சொல்லியிருக்காரு. அந்த நாட்டுடைய அரசு தொலைக்காட்சிக்கு கொடுத்த பேட்டியில் சொல்லியிருக்காரு. ட்ரம்ப் குறித்த கேள்விக்கு பதில் கொடுக்கும்போது, அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சில நேரம் இது போல தான் காட்டமான கருத்துக்களை சொல்கிறாரு. அது அவருக்கு பழக்கமாகவே போயிடுச்சு. உலகமும் அவர் சொல்கிறத கேட்டு பழகிட்டாங்க. ரஷ்யா தொடர்பாக பேசும்போது கூட ட்ரம்ப் அமைதி ஒப்பந்தத்திற்கான தேடலை தொடருவேன் அப்படின்னு சொல்லியிருப்பதையும் நாம் கவனிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உக்ரைன் பிரச்சனைக்கு கூடிய விரைவில் அமைதியான முறையில் தீர்வு காண புதின் விரும்புவதாக பலமுறை சொல்லிட்டார். இது ஒரு நீண்ட நெடிய செயல்முறை. இதுக்கு நிறைய முயற்சிகள்லாம் தேவைப்படும். அதுவும் அவ்வளவு எளிதானது கிடையாது. நாங்கள் அமைதிக்கு திரும்ப ரெடி. ஆனால் அதே நேரம் எங்களை பொறுத்த வரைக்கும் எங்கள் இலக்குகளை அடைவதே முக்கியம். எங்கள் இலக்குகள் தெளிவாக இருக்கு அப்படின்னும் அவர் தெரிவித்திருக்கார். ரஷ்யா விவகாரத்தில் ட்ரம்ப் கடுமை காட்ட ஆரம்பிச்சிருக்கக்கூடிய நிலையில புதின் தரப்பிலிருந்து இந்த கருத்துக்கள் வந்திருக்கிறது மிக முக்கியமாக பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அதாவது, ரஷ்யா மீதான தாக்குதல்களை தீவிரப்படுத்துமாறு உக்ரைனுக்கு ட்ரம்ப் சொல்லியிருக்கார். இதோட பேரியட் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்புகள் உள்ளிட்ட புதிய இராணுவ உதவிகளையும் வழங்குவதாக உறுதியளித்திருக்கார். அதே போல ரஷ்யா ஒரு போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொள்ள 50 நாள் கெடு விதிச்சிருக்காரு. இல்லைனா கூடுதல் தடைகளை சந்திக்க நேரிடும் அப்படின்னும் வார்ன் பண்ணியிருக்காரு. இதே போல ரஷ்யாவுடைய நிதியை முடக்கும் வகையிலும் ட்ரம்ப் தரப்பு சில நடவடிக்கைகள் எடுத்துட்டு வராங்க. அதனோட முடிவு என்னவாக இருக்க போகுது அப்படிங்கிறது நாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.